ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ் கிரியேஷன். நான் உங்கள் கண்ணு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மதுரையை பற்றி தான். ஸோ மதுரைனாலே நிறைய பேருக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஜிகர்தண்டா, கோயில் கோபுரம், டெம்பிள் சிட்டி, இந்த மாதிரி பிளா 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 எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நிறைய பேர் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட மதுரையில் ஒரு கோபம், எரிமலை மாதிரி எரிஞ்சிட்டு இருந்த கோபம் தனிஞ்ச இடம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலம்புக்காக மதுரை எரிச்சவங்க தான் கண்ணகி. அப்படிப்பட்ட கண்ணகியோட கோபத்தை தணிச்சது, அதுவும் தன் பாசத்தால் தணிச்சவங்க தான் இந்த செல்லத்தம்மன். இந்த செல்லத்தம்மனுக்கும் கண்ணகிக்கும் என்ன தொடர்பு? மதுரையோட அரசி மீனாட்சின்னு சொல்கிறோம். மீனாட்சியோட திருக்கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை, அதுவும் பட்டுப்புடையோட வச்சு கொடுக்குற இடம் இங்கே தான். மீனாட்சிக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு? இதை பற்றின முழு வீடியோக்களை வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கோயிலில் கண்ணகிக்கு ஒரு சன்னதி இருக்கு. செல்லத்தம்மன் இந்த கோயிலோட பேர். பட் இந்த அம்மனுக்கு உண்மையான பேரே செல்வத்தம்மன் தான் பேர். செல்வத்தம்மனை காலப்போக்கில் நம்ம செல்லத்தம்மன் கூப்பிட்டோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளை நம்பி வரவங்களுக்கு செல்வ செழிப்பு, நோய் நொடி இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறதா இந்த அம்மனோட சிறப்பாகவே இருக்குது. இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்து கட்டிடக்கலை இருக்குதுங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்துச்சு. இந்த கோயில் தனி சிறப்பு தான் சொல்லலாம். இருக்கிற எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஐயனார்லேருந்து ஐயப்பன் வரைக்கும் எல்லா சாமியும் இருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிது. சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க, எவ்வளோ கோபமோ இல்லை எவ்வளவு கஷ்டமோ குறைகளோ இருந்தாலும் இந்த கோயில் நம்பிக்கையோடு வேண்டி அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னாக்க எலுமிச்சை மாலை செலுத்தணும் அப்படின்னா சரியாயிருன்றது ஐதீகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை, see ya.